வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு பாடல் பார்ப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி, வெட்டிங்க்கு முன்னாடி, வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பேச்சுலர் நைட்டு, ஸ்டாக் பார்ட்டி வந்து ரொம்ப ஒரு காமன் ஃபினாமினா இன்னைக்கு கல்ச்சரில். ரொம்ப அதிகமாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் நடக்கும், யூகேல, அமெரிக்காவில். ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயும் மெட்ராஸில், சென்னையில் கூட இது பண்ணுறாங்க, ஸ்டாக் பார்ட்டின்னு சொல்லி. ஸ்டாக் பார்ட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பையனை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு மது அருந்தி விட்டு வேறு கல்யாண மணப்பெண் இல்லாமல் வேறு பெண்களுக்கும் அறிமுகத்தை செஞ்சு வைப்பாங்க அந்த பையனுக்கு. இது வந்து ரொம்ப நாளாக வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் நடக்குது. இது மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து இருந்திருக்கு அந்த காலத்தில். எப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடின்னு இல்லை, ஒரு காதல் வயப்பட்டு ஒரு தலைவனும் தலைவியும் காதலித்து கொண்டிருக்கும் போது கூட வந்து சில சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இந்த தலைவனோட அந்த ஆணுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஒரு பெண்களிடமோ இல்லை வேற ஒரு இது லேடிஸ்கிட்டேயோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது வந்து இப்போ இங்கே இருக்க மாதிரி ஸ்டாக் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தால் மாப்பிள்ளை தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல் டன் அப்படின்னு சொல்லிட்டு விடுற அளவுக்கு நம்ம தமிழ் பெண்கள் விட மாட்டாங்க. இந்த மாதிரி பரத்தை அல்லது அதர் விமன் கிட்ட வந்து போயிட்டு வந்துட்டான் நம்ம தலைவன், நம்மளுடைய உட்பி அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படியாவது நறுக்குன்னு 4 வார்த்தை அவங்கள பார்த்து கேட்கணும், கூட்டிகிட்டு போன ஃப்ரெண்ட்ஸை வந்து நல்லா திட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வெறியும் ஒரு கோபமும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நடக்குது ஒரு 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 கட்டத்தில். நந்தி மன்னன் அப்படிங்கிற மன்னன் வந்து ஒரு தலைவனாக இருக்கான். அவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணை காதலித்து கொண்டு இருக்கும்போது அந்த நந்தி மன்னனோட கூட இருக்கிற ஒரு பாடகன், ஒரு ஃப்ரெண்டு, அவரோட பாடகனும் அவன் என்ன பண்ணுறான், இவரை தலைவரை கூட்டிகிட்டு போய் ஒரு பரத்தை இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மன்னனை வெளியில் உள்ளே விட்டுட்டு, அந்த நந்தியை உள்ளே விட்டுட்டு, நந்தி மன்னனை உள்ளே விட்டுட்டு இவன் வந்து வெளியில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து பாடுறான். இந்த பாடகன், ஏன்னா அவன் தொழிலே பாடுறது தான். ஸோ அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். அவன் பாடுறத பாடி முடிச்சுட்டு மறுநாள் வந்துட்டான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மறுநாள் காலையில் இந்த தலைவிக்கிட்ட வந்து அவன் வந்து தலைவர் வந்து ரெடியாக இருக்கார் கல்யாணத்துக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் இந்த தலைவிக்கு வந்து ரொம்ப சந்தேகம். இவன் நேற்று கூட்டிகிட்டு போயிட்டான் போல இருக்கு, பரத்தைகள் இல்லத்துக்கு ப்ராஸ்டியூட் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டான் இவன், நம்ம உட்பியை. இவனை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும் அப்படின்னு அந்த தலைவியை வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அவள் சொல்கிறா, நேற்றுக்கு நீ வந்து என்னோட தங்கச்சிங்க வீடு அங்கே இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி தெருவில், அங்கே உட்காந்து நீ வந்து பாட்டு பாடிட்டு இருந்த போல இருக்கே. அந்த பாட்டு நீ தான் பாடுறன்னு நான் சொன்னேன், ஆனால் வந்து நீ பாடல, அது வந்து ஒரு பேய் சத்தம் மாதிரி கேட்குது, பேய் அழுகிற சத்தம் மாதிரி கேட்குதுன்னு எங்கள் அம்மா சொன்னா. இல்லை பேய் கிடையாது, அது நாயெல்லாம் 4 நாய் சேர்ந்து ஊழையிடுது அப்படின்னு என் தோழி சொன்னா. சிச்சி, நாய் சத்தம் கிடையாது, இந்த சத்தம் நரி மட்டும்தான் இந்த சத்தத்தை உண்டு பண்ண முடியும். இது ஒரு நரி கூட்டம் இங்கேருந்து ஊருக்குள்ளே வந்துச்சு, நரி தான் இப்படி கத்துதுன்னு மற்றவங்களாம் சொன்னாங்க. இதெல்லாம் தப்பு, இந்த சத்தம் வந்து வேற யாரும் போடல, இது வந்து என்னுடைய தலைவனோட நண்பன் பாணன் தான் வந்து இப்படி கத்துறான் பாடுறான் அப்படின்னு நான் தான் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி பயப்படாமல் இருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த தலைவி அவனை வந்து எகத்தாளமாக வந்து அவனோட பாடும் திறமையை வந்து ஏய்க்கிற மாதிரி அவனை வந்து பரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா, கூட்டிகிட்டு போயிட்டான் அவன் தலைவனை அப்படிங்கிறத ஏச்சு சொல்கிறான் அந்த தலைவி. இந்த பாட்டை கேளுங்க. ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலெழும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் அப்படின்னு சொல்கிறா. இது வேற யாரும் கிடையாது, நாயும் இல்லை, நரியும் இல்லை, பேயும் இல்லை. இந்த பாட்டை பாடுறது என்னுடைய தலைவனுடைய நண்பனான இந்த பாணன் தான் அப்படின்னு நான் தான் வந்து அவங்களை சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு நகைச்சுவை ததும்ப இந்த தலைவி வந்து சொல்கிறான்.